மதுரகவி ஆழ்வார். பன்னிரு ஆழ்வார்களில் இறுதியாக வரக்கூடியவர் இவர். ஆழ்வார் திருநகரி என்ற திருத்தலத்திலே அவதாரம் செய்தவர். கிபி 9ஆம் நூற்றாண்டு கடைசி பகுதியிலே சித்திரை மாதம் சுக்ல சதுர்த்தசி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் செய்கின்றார். இவர் தென்மொழி வடமொழி இரண்டிலும் நல்ல பாண்டித்யம் பெற்று எல்லா விதமான நூல்களையும் சாஸ்திரங்களையும் கற்று தெளிந்து வளர்க்கப்பட்டு வருகின்றார். ஆனால் பாண்டிய நாட்டிலே பிறந்த அவருக்கு இந்த பகுதியிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல் எம்பெருமான் எழுந்தள்ளி இருக்கும் எல்லா திவ்ய தேசங்களையும் நேரடியாக போய் தரிசனம் செய்ய வேண்டும், தல யாத்திரை புறப்பட வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படியே அவர் வட இந்தியாவுக்கு செல்லும் பொழுது அயோத்திமா நகரத்திலே ராமன் திரு அவதாரம் செய்த தலம் என்பதாலே சில நாட்கள் தங்குகின்றார். அப்பொழுது ஒரு இரவிலே அவருக்கு பெரிய ஒரு ஒளி பிரபை தோன்றுகிறது. இவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது? இது ஏன் நம் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது? எங்கே நம்மை அழைத்து செல்கிறது என்று யோசித்து கொண்டே அந்த ஒளியை பின்பற்றி செல்கின்றார். விடிய விடிய அந்த ஒளி இவரை நடத்தி செல்லுகின்றது. சூரியன் தோன்றிய உடனே அந்த ஒளி மறைந்து விடுகின்றது. மறுபடியும் இரவு நேரத்திலே ஒளி வானத்திலே வழிகாட்டும் ஜோதியாக இவரை அழைத்து செல்கின்றது. இப்படியே வந்து கொண்டிருந்தவர் ஷடகோப ஆழ்வார், நம்மாழ்வார் பிறந்த திருக்குருகூர் என்ற திவ்ய தலத்தை அடைகின்றார். அங்கு 16 ஆண்டு காலமாக உண்ணாமல் உறங்காமல் எதுவுமே பதில் யார் கேட்டாலும் பேசாமல் வாய்மூடி மௌனியாக யோக நிலையிலேயே இருக்கின்ற நம்மாழ்வாரை காண்கின்றார். இவர்தான் தமது குரு என்பதை உணர்ந்து கொள்கின்றார். ஒரு பொருளை அவர் கவனிக்கின்றாரா என்பதற்காக கண்முன் காட்டுகின்றார். அவர் கண் திறந்து பார்க்கின்றார். அப்போ தன்னுடைய 2 கைகளை தட்டி ஒலி எழுப்புகின்றார். அந்த ஓசையிலே அவர் அந்த யோக நிலையிலிருந்து கண் விழித்து நேராக மதுரகவி ஆழ்வாரை பார்க்கின்றார். அப்போ குருநாதருக்கு கண் தெரிகிறது, காது கேட்கின்றது என்று உறுதிப்படுத்தி கொண்டார். மூன்றாவதாக 16 வருஷமாக இவர் பேசவே இல்லை என்று ஜனங்கள் எல்லாம் சொல்லுவதை கேட்டு அவரிடத்தில் கேள்வி கேட்கின்றார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று. இத்தனை நாளும் வாய் திறவாத அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ளேயே இருந்த நம்மாழ்வார் பதில் சொல்லுகின்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று. செத்தது என்பது ஜீவாத்மா என்று சொல்லுகின்றார்கள். அந்த ஜீவாத்மாவின் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்தது என்றால் எதை தின்று எங்கே வாழ முடியும் என்று கேள்வி கேட்கின்றார் சிஷ்யர். அப்போ குரு பதில் சொல்லுகின்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். பரமாத்மாவாக இருக்கின்ற அந்த பொருள் உள்ளேயே இருக்கின்றார். அவரை அனுபவித்து அவரை ஐம்புலன்கள் மூலமாக நுகர்ந்து, தின்றுங்கிறது வாயால்
மென்று தின்னு சாப்பிட்றது மட்டுமல்ல, 5 புலன்களாலையும் நுகர்ந்து அனுபவிக்கக்கூடியது. அந்த பரமாத்மாவை அனுபவித்து அதிலேயே ஆனந்தம் கொண்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும் அந்த ஜீவாத்மா அங்கேயே பரமாத்மாவுக்கு அடிமையாக இருக்கும் என்று குருநாதர் நம்மாழ்வார் பதில் சொல்லுகின்றார். அப்போ இவருக்கு சந்தேகமெல்லாம் முழுமையாக தீர்ந்து விட்டது. தன்னை முழுமையாக குருவினுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்துவிட்டு தேவுமற்ற அறியேன் என்று தொடங்கக்கூடிய ஒரு பாசுரம் பாடுகின்றார். நம்மாழ்வாரை தவிர தேவர்களோ அல்லது தெய்வமோ எதுவுமே எனக்கு தெரியாது, தேவுமற்ற அறியேன் என்று அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது. நம்மாழ்வார் தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக, எல்லா பொருள்களுக்கும் உயர்வானவராக இருக்கின்றார் என்று கொண்டாடுகின்றார். அவருடைய பாடல்களை எல்லாம் எழுதி வெளிக்கொணர்ந்த பெருமையும் மதுரகவி ஆழ்வாரை சாரும் என்று சொல்லுகின்றார்கள். நம்மாழ்வார் காலத்துக்கு பின்னாலே அவரை போற்றி அவருடைய அந்த சமாதி நாளை கொண்டாடுகின்றார்கள். அப்போ அரசன் வந்தால் பராக் பராக் என்று சொல்லி ராஜாதி ராஜன், மாத்தண்டன், இப்படி எல்லா விருதுகளும் சொல்லி இன்னென்ன போர்களில் வெற்றி பெற்றவன், இவ்வளவு வீர பராக்கிரமம் உடையவன், அப்படிப்பட்ட மன்னன் வருகிறார் பராக் பராக் என்று சொல்லுவது போல நம்மாழ்வாருடைய பெருமையை எல்லாம் சொல்லி பரமாத்மாவோடு இரண்டரை கலந்த நிலையிலே 16 ஆண்டுகள் இருந்தவர் எனக்காக மனமிறங்கி எனக்கு கேட்ட அந்த சந்தேகத்திற்குரிய கேள்விக்கான பதிலை கூறியவர். எல்லா விதமான சிறப்பும் பொருந்திய சடகோபர் திருவீதி உலா வருகிறார் என்று விருது கட்டி கூறுவது என்று அதை சொல்லுகின்றார்கள். சொல்லி கொண்டு போன பொழுது மதுரையிலே இருந்த சங்க புலவர்கள் அவர்களுக்கெல்லாம் கோபமாக வருகின்றது. நாங்கள் இங்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெரும் பாரம்பரியமிக்க புலவர்கள், எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒருவருக்கு திருவீதி உலா நடத்துவது, அப்படி வரும்பொழுது அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி விருது கட்டி பாராட்டி சொல்லி வருவது என்பதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாத செயல். இப்படிப்பட்ட காரியத்திற்கு யார் ஏற்பாடு செய்தார்கள், யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்றெல்லாம் கேட்டு சிஷ்யர்களை மதுரகவி ஆழ்வாரிடம் அனுப்பி வைக்கின்றார். மதுரகவி ஆழ்வாரிடம் வந்து கூறிய அந்த விஷயங்களை கேட்டு அவர் மனம் மிகவும் சோர்ந்து போய்விடுகின்றார். தன்னுடைய குருவிடத்திலேயே முறையிடுகின்றார். உங்களுடைய பெருமை அறியாமல் இப்படி இந்த பாண்டி நாட்டு மக்களெல்லாம் பேசுகின்றார்களே, குருவே, நீங்களே உங்களுடைய சிறப்பை நிரூபிக்க வேண்டும், எனக்கு அதற்கான தகுதியோ திறமையோ கிடையாது என்று சொல்ல, அவருடைய கனவிலே நம்மாழ்வார் தோன்றி, நாளை நான் கொடுக்கின்ற சுவடியை நீ எடுத்துக்கொண்டு போ, இதை பொற்றாமரை குளத்திலே இருக்கின்ற அந்த சங்க பலகை தமிழ் நூல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் அந்த சங்க பலகையிலே வைத்து அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்றால் எல்லோரும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த சங்க பலகையிலே போய் வைக்க வேண்டும். புலவர்கள் அதற்கு பின் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார். இவர் கண் விழித்து பார்க்கின்றார். அதே போல பக்கத்திலே ஒரு சுவடி இருக்கின்றது. காலை பொழுது புலர்ந்தவுடன் வேக வேகமாக எல்லா காரியங்களையும்
முடித்துவிட்டு நம்மாழ்வார் பாடியருளிய கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே என்ற 4 அடிகள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பாசுரம், அதை ஒரு சிறிய ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கின்றார். அதை எடுத்துக்கொண்டு தமிழ் புலவர்களிடத்தில் வருகின்றார் மதுரகவி ஆழ்வார். அவர் சொல்லியது போலேயே சங்க பலகையிலே அந்த சுவடி வைக்கப்படுகின்றது. அப்பொழுது சங்க பலகை அந்த ஒரு சுவடியை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற சங்க புலவர்கள் எல்லாம் சங்க பலகையில அமர்ந்திருந்தவர்களை தள்ளிவிட்டு விடுகின்றது. அப்போ இவர்களுக்கு பயமாகி விடுகின்றது. இவர் மிகப்பெரிய மகான் போல இருக்கின்றது, நாம் அறியாமையாலே தவறு செய்து விட்டோம் என்று மன்னிப்பு கேட்கின்றார்கள். அந்த சங்க புலவர்களில் தலைமை புலவராக இருக்கக்கூடியவர் பாடுகின்றார். ஆடுவதோ கருடர்க்கு எதிரே ரவிக்கு எதிர் மின்மினி ஆவதோ நாய் ஆடுவதோ உரு வெம்புலி முன் நரி ஆடுவதோ நரகேசரி முன் பேய் ஆடுவதோ அழகூர் வசிமுன் பெருமாள் வகுளாபரணன் அருள் கூர்ந்து தோவாதுரை 1000 மறையின் ஒரு சொல் பெறுமோ உலகில் கவியே என்ற பாடலை பாடுகின்றார். கருடாழ்வார் பெருமாளை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது அவருடைய அந்த வருகின்ற வேகத்திற்கும் அந்த தாள கதிக்கும் ஏற்ப ஈ ஆட முடியுமா? முடியாது. சூரியனுக்கு எதிராக மின்மினிகள் தங்களுடைய ஒளியை பிரகாசமாக காட்ட முடியுமா? முடியவே முடியாது. நல்ல கோபம் பொருந்திய வலிமையோடு இருக்கின்ற புலியின் முன்னாலே நாய் ஆடுவது நடக்காத காரியம். இறைவனே நரனாகவும் சிம்மமாகவும் நரகேசரியாக அவதாரம் செய்தான் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரத்தின் முன்னாலே நரி ஆட முடியாது. அழகிய ஊர்வசியின் நடனத்துக்கு முன்னாலே பேய் ஆட முடியாது. அது பார்க்க சகிக்காத நிலையில இருக்கும். அதுபோல பெருமான் பகுளாபரணன் அருள் கூர்ந்து எம்பெருமானை குறித்து ஸ்ரீமன் நாராயணன் புகழை பாடியிருக்கின்ற இந்த வரிகளுக்கு முன்னாலே மற்ற எந்த புலவர்களும் எதுவும் கூற முடியாது என்று பாடல் மூலமாக அனைத்து சங்க புலவர்கள் சார்பாக தலைமை புலவராக இருந்தவர் ஏற்றுக்கொண்டு இதை பாடுகின்றார். அப்போ மிகவும் மகிழ்ச்சி கொண்ட மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய குருவின் பெருமையை புரிந்து கொள்கின்றார், மற்றவர்களையும் புரிய வைக்கின்றார். சங்க புலவர்களும் அதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். இனிமேல் எந்தவித தடையும் கிடையாது. தங்கு தடை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய குருநாதரின் நினைவு நாளோ பிறந்த நாளோ எந்த விழாவாக இருந்தாலும் எத்தனை விருதுகள் கூறி திருவீதி உலா வந்து கொண்டாட வேண்டுமானாலும் பாண்டிய நாட்டிலே அதற்கு தடை எதுவும் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட குருவின் மீது தெய்வத்தை காட்டிலும் அதிகமான பக்தியும் ஆழ்ந்த அன்பும் பற்றுறுதியும் கொண்டவராக இருந்தார் மதுரகவி ஆழ்வார். அவர் ஒரே ஒரு பகுதியை மட்டும் எழுதியிருக்கின்றார். அவருடைய 11 பாசுரங்கள் மட்டுமே 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படிப்பட்ட சில கருத்துக்களோடு 12 ஆழ்வார்கள் பற்றிய சிறிய குறிப்புகளை நாம் இன்றோடு நிறைவு செய்கின்றோம். நாளை முதல் 63 நாயன்மார்கள் குறித்த செய்திகளை காணலாம். நன்றி, வணக்கம்.